மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையிலே இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையிலே இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸை பற்றிய சில விடயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது எவ்வாறான தாக்கத்தை ஒரு பெண் கர்ப்பமாக போகின்ற போது ஏற்படுத்தும் என்பதை பற்றி தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சாணி அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இதை பார்க்காதவர்களுக்கு கட்டாயமாக இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். வெளியூர் என்பவர்கள் என்னோட நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வாட்ஸ்அப்பின் ஊடாக 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777 35 62 45 மூலமாக தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே இந்த ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் ஆனது ஒரு பெண்ணுக்கு அவர் திருமணம் ஆவதற்கு முதல் அல்லது கர்ப்பம் தரிப்பதற்கு முதல் அவருக்கு தொற்றை ஏற்படுத்தி அதன் பிற்பாடு திருமணமான பிற்பாடு அவர் கர்ப்பம் தரிக்கின்ற போது மீண்டும் அந்த உறங்கின நிலையில இருக்கின்ற அந்த ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் ஆனது மீண்டும் ஒரு உயிர்ப்பான ஆக்டிவான, அதாவது செமி டோமன் ஃபார்மில் இருக்கிற வைரஸ் ஆனது மீண்டும் ரீஆக்டிவேட் பண்ணப்பட்டு மீண்டும் புத்துயிர் பெற்று மீண்டும் ஒரு ஆக்டிவாக ஒரு உயிர்ப்புள்ள ஒரு கிருமியாக அந்த பெண்ணினுடைய உடலிலே வலம் வருகிறது. இதன் காரணமாக இந்த கிருமி இந்த வயிற்றில் இருக்கிற சிசுவை கூட பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் என்னத்தை ஏற்படுத்தும் என்றால் அந்த பெண்ணிலும் கூட அவருடைய வெஜைனாவிலே யோனி பக்கத்திலே பலவிதமான பிரச்சனைகளையும் புண்களையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவேதான் என்ன செய்யலாம், இதை எவ்வாறு நாங்கள் கண்டுபிடிப்பது என்று பார்த்தால் மிக இலகுவான ஒரு விடயம் என்ன, இரத்தத்தை நாங்கள் பரிசோதித்து பார்க்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் செய்ய முடியும். எனவே இரத்தத்தை நாங்கள் பரிசோதித்து பார்க்கின்ற போது முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அதிலே உங்களுக்கு தெரியும், இந்த ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ்ல 2 விதமான சாதிகள் இருக்கின்றது. ஒன்று ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் டைப் 1, இரண்டாவதாக ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் டைப் 2. எனவே 1, 2 சாதிகள் இருக்கிறது. எனவே இந்த ஹெர்பிஸ் வைரஸின் காரணமாக தொற்று ஏற்பட்டிருக்கிறதா என்பதை நாங்கள் கவனித்துக் கொள்வதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களுடைய அந்த பெண்ணினுடையவோ அல்லது அவருடைய கணவனினுடைய இரத்தத்தை நாங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும். பரிசோதித்து பார்க்கின்ற போது அதாவது டைப் 1 டைப் 2க்குரிய இரத்த பரிசோதனைகளை நாங்கள் செய்ய வேண்டும். இந்த இரத்த பரிசோதனை என்ன செய்யப்படுகிறது என்றால் அந்த இரத்தத்திலே இருக்கின்ற இந்த ஹெர்பிஸ் வைரஸுக்கு எதிரான பிற பொருள் எதிரி, அதை நாங்கள் ஆன்டிபாடிஸ் என்று சொல்லுவோம், அதை நாங்கள் பரிசோதித்து பார்ப்போம். 2 விதமான இந்த பிற பொருள் எதிரிகள், அந்த ஆன்டிபாடிஸை நாங்கள் சோதித்து பார்க்கிறோம். ஒன்று IgG, இரண்டாவதாக IgM என்ற 2 சோதனைகளை செய்வோம். எனவே இது இந்த டைப் 1க்கும் நாங்கள் IgG IgM ஐ சோதித்து பார்க்க வேண்டும். டைப் 2க்கும் இரண்டாவது வகைக்கும் IgG and IgM ஐ நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். இதன் மூலமாக ஒன்றை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும், அதாவது அவர் அண்மையிலே, அதாவது அக்யூட் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லுவோம், அண்மையிலே அந்த கிருமியை தொற்றி இருந்தால் அவருடைய இரத்தத்திலே இந்த IgG எனப்படுகின்ற இந்த புறப்பொருள் எதிரி, அதை நாங்கள் இம்யூனோகுளோபுலின் என்று சொல்லுவோம், அது கூடுதலாக இருக்கும். ஆனால் காலப்போக்கிலே கனகாலமாக இந்த வருத்தம் இரத்தத்தில் இருக்குமாக இருந்தால் இந்த IgM ஆனது அவருடைய இரத்தத்திலே இருக்கும். இதில் இருந்து நாம் ஒன்றை கண்டுபிடிக்க முடியும், அந்த பெண்ணுக்கோ அந்த கணவருக்கோ இந்த தொற்று அண்மையிலே ஏற்பட்டதா அல்லது பல காலங்களுக்கு முதல் ஏற்பட்டதா என்பதை இந்த IgG IgM இரண்டையும் நாங்கள் பரிசோதித்து பார்ப்பதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் காரணமாக குடும்பத்திலே பல தரப்பட்ட புலன்கள், சில இடங்களிலே விவாகரத்தும் கேள்விப்பட்டிருக்கிறோம். விவாகரத்தை பற்றியும் நாங்கள் கேள்விப்பட்ட
ஒரு விடயமாக இருக்கின்றது. விவாகரத்து கூட இந்த பிரச்சனை காரணமாக ஏற்பட்டிருக்கிறது. என்ன நடைபெறும் என்றால், ஒரு பெண் திருமணம் முடிப்பார், திருமணம் முடித்து பிறகு கர்ப்பமாவார், கர்ப்பமாகி 1-2 மாசங்களுக்குள்ளேயே அவருக்கு இந்த ஹெர்பீஸ் வைரஸ் வருத்தம், ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் வருத்தம் ஏற்படும். எப்படி ஏற்படும் என்றால், அவருடைய யோனி பக்கத்திலே காயங்கள் அல்லது புண்கள் ஏற்படும். இந்த புண்கள்ல இருந்து வெள்ளை தண்ணியாக வரும். அதே நேரத்தில் தாங்க முடியாத வலி, எரிச்சல் ஏற்படும். சிறுநீர் கழிக்கின்ற போது எரிச்சல் ஏற்படும். அதே நேரத்திலே அவருடைய இந்த பிறப்புறுப்பை அல்லது யோனி பக்கத்தை தண்ணி போட்டு கழுவ முடியாது. அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு காலம் அவருக்கு ஏற்படுகிறது. இதன் காரணமாக உடனடியாக வைத்தியரை காணுகின்ற போது வைத்தியர் அவருடைய யோனி பக்கத்தை பரிசோதித்து சொல்லுவார், இதிலே ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் வந்திருக்கிறது, அது நாங்கள் ஜெனிட்டல் ஹெர்பீஸ் என்று சொல்லுவோம், வந்திருக்கிறது என்று சொல்லி, அப்புறம் என்ன விவரம் எப்படி வந்தது என்று கேட்கால் அவர் சொல்லுவார், இது ஒரு பாலியல் நோய், இது ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், பாலியல் நோய். அவ்வளவன் தான். எல்லாம் கணவருக்கு மனைவிக்கும் இருவருக்கும் இடையிலேயே சண்டை தொடங்கிவிடும். எங்கள் வைத்தியசாலையிலே எங்களுக்கு முன்னாலேயே வந்து சண்டை பிடிக்கிறார்கள். நீ கள்ள நான் கள்ள, நீ பிழை நான் பிழை என்று சொல்லி பல பிரச்சனைகள் மேற்கொள்ளப்படும். பிறகு வீட்டில் போய் வீட்டில் இருக்கிற கணவனுடைய தாயோ அல்லது மனைவியினுடைய தாயோ அவர்களுக்கும் இந்த விஷயம் தெரிந்து பல தரப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. எனவேதான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த IgGயை நாங்கள் பரிசோதித்து பார்க்கின்ற போது எங்களுக்கு ஒன்றைக்கு நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும், அண்மையிலே வந்த கிருமியா அல்லது கனகாலங்களுக்கு முதலே ஏற்பட்ட கிருமி தொற்றா என்பதை எங்களாலே பகுத்தறியக்கூடியதாக பிரித்தறியக்கூடியதாக இருக்கும். என்றாலும் கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதாவது எங்களுடைய வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம். அனைவருக்குமே ஒரே ஒரு தடவை தான் இந்த சான்ஸ் கிடைக்கும். அதை வாழ்வதற்கு ஒரு தடவை தான் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். இன்னொரு சந்தர்ப்பத்தை நீங்கள் கேட்டாலும் வாங்க முடியாது, யாராக இருந்தாலும், என்ன தொழில் செய்வதாகவும், என்ன பெரிய ஆளாக இருந்தாலும். எனவே ஒரு தரம் கிடைத்த இந்த வாழ்க்கையை நாங்கள் ஒழுங்காகவும் அழகாகவும் மற்றவர்களுக்கு பயனுள்ள வகையிலும் அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு கரைச்சல் கொடுக்க முடியாத ஒரு வகையிலும் நாங்கள் அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ பழக கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் என்ன, ஒரே குடும்பங்களுக்குள்ளே சண்டை, சச்சரவு, கரைச்சல் என்று வந்து கொண்டிருக்கும். இந்த ஹெர்பீஸ் வைரஸை பற்றி அண்மையிலே ஒருவர் வந்து தன்னுடைய பெரிய பிரச்சனை ஒன்றை சொன்னார். இதன் படியால தான் நான் இதை பற்றி கட்டாயமாக பேச வேண்டும் என்று சொல்லி நான் இந்த டாபிக்கையை நான் எடுத்தேன். எனவே உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தேவையாக இருந்தால் நீங்கள் என்ன நேராக அணுக முடியும் அல்லது என்னோட தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். வீணான சந்தேகங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். ஆனால் நான் என்ன செய்வேன் என்றால், என்னிடம் வந்து பார்க்கின்ற நோயாளிகளுக்கு ஒருபோதுமே கணவர் மனைவியாக அவர்கள் வருகின்ற போது ஒருபோதுமே இது பாலியல் ரீதியாக தொற்றுகின்ற நோய் அல்லது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் என்ற ஒரு வசனத்தை, ஒரு வாக்கியத்தை நான் ஒருபோதுமே சொன்னது கிடையாது. எனவே கணவருக்கு மனைவிக்கும் இருவருக்குமே சொன்னது கிடையாது. சொல்வதானால் சொன்னால் அவ்வளவுதான் அந்த குடும்பமே பிரிந்துவிடும். பிள்ளைகள் இல்லாவிட்டால் பரவாயில்லை, ஆனால் பிள்ளைகள் இருப்பார்களாக இருந்தால் அந்த பிள்ளைகள் தாயும் இல்லாமல் தகப்படும் இல்லாமல் ஒரு அனாதையாக போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவேதான் இந்த ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் என்றது ஒரு பிரச்சனையான விடயம். நான் சொன்னது போல இது பாதுகாப்பான உடலுறவு வைத்துக் கொண்டாலும், அதாவது கொண்டம் ஆணுரை பாவித்து உடலுறவு வைத்துக் கொண்டாலும் ஒரு ஆணிலே இருந்து ஒரு பெண்ணுக்கு, ஒரு பெண்ணிலே இருந்து ஆணுக்கும் பரவக்கூடிய ஒரு வைரஸாக இருக்கின்றது. அது பிற்காலத்திலே பாரதூரமான பிரச்சனையை எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு ஏற்படுத்தும். எனவே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.